ஹலோ வியூவர்ஸ், மகாநதி சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரியும் விஜய் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு காவேரி இருந்துட்டு ரொம்பவே எப்போ பாரு அப்செட்டாக இருக்கிறதுனால விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி இப்படியே இருக்கு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிவினை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து யாரை பற்றி யோசிக்கலைங்க, இது வந்து வேற ஒரு பிரச்சனை அப்படின்றாங்க. அப்படி என்ன தான் பிரச்சனை, என்கிட்ட சொல்ல மாட்டியா? அன்றைக்கி கூட யமுனா வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வந்தா அப்படின்றாங்க. அது எங்களோட பர்சனல் அப்படின்னுறாங்க. அப்போ பர்சனலாக என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா, ஷேர் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்க, சொல்யூஷன் சொல்லுவீங்க, பின்னாடி வந்துட்டு இருக்க மாட்டீங்கல்ல, நானே தானே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும், அதனால் நான் இப்போ இருந்தே பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி, நான் வந்து உங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்ல தான் பார்க்குறேன், ஆனால் எங்கே நீ வந்துட்டு ஏதாவது குழப்பம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீ வந்து எனக்கு தான் இந்த வீட்டில் வந்துட்டு நீ தான் மகாராணியை வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு பேப்பர் வந்துட்டு இவங்க 2 பேரோட ரிலேஷனே மாற்ற போகுது. அந்த ரிலேஷன்ஷிப் மாறுறதுக்கு அந்த ஒரு பேப்பர் வந்துட்டு அவ்வளோ ஒரு முக்கியமாக போச்சு, இல்லை அந்த பேப்பருக்கு அவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நர்மதா இருந்துட்டு காவேரியை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக வராங்க. என்ன நர்மதா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா இல்லைக்கா, அதான் வந்து கங்காக்கா வந்துட்டு மாமாவை ஷூட்டிங்க்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருக்கா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற காவேரி, எதனால் தெரியலக்கா, இப்படி தான் வீட்டில் வந்துட்டு அவங்க ரொம்ப சண்டை போட்டாங்கக்கா, மாமா வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லவும், அதான் உங்களை கூட்டிகிட்டு வரலான்னு வந்தேங்க்கா அப்படின்றாங்க. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கங்கா இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லிட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, எதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து போகக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் கங்கா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் நடித்து திரும்ப எப்படி வந்து வேற ஒருத்தவங்கள போடுவாங்க அப்படின்ட்டாங்க. அதான் இவருக்கு பதில் இவருன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்கல்ல, இப்போ தான் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கா, அதுக்குள்ளே அவங்க எப்படி மாற்றுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது கங்கா, நீ வந்து இப்படி பண்ணுறதுனாலன்றாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது காவேரி வராங்க. என்ன காவேரியை வந்துட்டு நர்மதா கூட்டிகிட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னக்கா இங்கே நடந்துட்டுருக்கு, மாமா ஏன் நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கு போகலன்னு சொல்லிட்டுருக்கீங்க, ஓ அதுக்காக கூப்பிட்றதுக்காக தான் இவள் வந்தாளா நர்மதா அப்படின்றாங்க. இல்லைக்கா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாமாவுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்றாரு, அதான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு நடித்ததுலேயே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கல்ல எல்லாருமே வந்துட்டு, நீங்களும் தானே, இப்போ எதுக்கு போக வேணான்னு சொல்கிறீங்க, இருக்கிற பொழப்பில் வச்சுட்டு இது வேறையா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, மாமா வந்துட்டு அவ்வளோ ஆசையாக இருக்காங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு, அவருக்கு அது பெரிய ட்ரீமாகவே இருக்குது, நீங்கள் ஏங்க இப்போ வந்துட்டு போக வேணான்றீங்க, இல்லடி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அதை எதுக்கு போகணும், நமக்கு தேவையில்லாது, நிறைய கஸ்டமர் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, அந்த கஸ்டமர்லாம் வந்து திரும்ப கிடைக்க மாட்டாங்களாடி, அதனால தான் போக வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதே நான் இருக்கா, ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக எனக்கு தெரியலக்கா, வேறு ஏதாவது ரீசன் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வேறெல்லாம் எதுவும் இல்லடி, ப்ளீஸ்டி வேணாடி, அவங்க போக வேணாம், அவர் முகத்தை பாருங்கள், நீங்கள் சொன்னதுலேருந்து எவ்வளோ அப்செட்டாகி உட்காந்துருக்காரு, அவளுக்கும் ஆசையாக இருக்குல்ல அப்படின்றாங்க. வேறு என்னதான் ரீசன் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடி சீனில் எல்லாம் வந்துட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கலடி, அந்த மாதிரிலாம் எதுக்கு நடிக்கணும், அன்றைக்கி கூட ரோட்டில் 2 பேரும் அவங்க ஜோடி 2 பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு அதான் பிடிக்கல, போக அனுப்ப விருப்பம் இல்லடி அப்படின்ட்டாங்க. அக்கா அந்த மாதிரி இருக்கும்க்கா, ஆனால் வந்து மாமா அந்த மாதிரி சீன்லலாம் நடிக்க மாட்டார், நீங்கள் ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் நிலமையும் புரியுது, பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள் நடிக்க சொல்லி அப்படின்றாங்க. காவேரி வந்து இதோட எபிசோட முடிச்சிருக்கு.